நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் பியோலா. ஒருத்தன் ஒரு மலை உச்சியில இருந்து தவறி விழுந்துட்டானாம். கீழே விழும்போது ஒரு சின்ன மரக்கிளையில அவனுடைய கை மாட்டிக்கிச்சாம். அவனுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாதாம். உடனே அந்த நேரத்துல திடீர்னு கடவுள் நம்பிக்கை வந்து, கடவுளே என்னை காப்பாத்து, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டானாம். உடனே வானத்துல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சாம். நான் கடவுள் பேசுறேன், நீ என்னை நம்ப மாட்ட அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அவன் இல்ல இல்ல நான் உங்களை நம்புறேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னானாம். உடனே கடவுள் சொன்னாராம், சரி நீ பிடிச்சிருக்கிற கையை கீழே விடு அப்படின்னு சொன்னாராம். அவன் அத எப்படி நான் கீழ விட முடியும்? கீழ விட்டா தான் நான் விழுந்துருவேனே! அப்படின்னு சொன்னானாம் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம. அதுக்கப்புறம் அந்த குரல் கேட்கவே இல்லையாம். இந்த மாதிரி தாங்க. டெய்லி பஸ்ல போறோம். எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. இருந்தாலும் நமக்கு எதுவும் நடக்காதுன்ற நம்பிக்கையில பஸ்ல போறோம். எவ்வளவோ ஆக்சிடென்ட் ரோட்ல நடக்குது. இருந்தாலும் பைக்ல டெய்லி டிராவல் பண்றோம். எத்தனையோ விபத்துக்கள் இருந்தாலும் இன்னும் பல்வேறு வகையான தொழில்கள் இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. இங்க நம்பாம இருக்கிறதுக்கு பல்வேறு வகையான நெகட்டிவான காரணம் இருந்தாலும் வாழ்க்கைய நம்பிக்கையோட மூவ் பண்றதுக்கு சில நல்ல விஷயங்களும் இருக்கு. நம்புவோம், ஜெயிப்போம். நன்றி.